தொடர்ந்து செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். செங்கல்பட்டு அரசு கூர்நோக்கு இல்லத்தில் கடந்த 31ஆம் தேதி உயிரிழந்த சிறுவன் கோகுல் ஸ்ரீ குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கூர்நோக்கு இல்ல அலுவலர்கள் 6 பேர் மீது வழக்கு பதியப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த சிறுவனின் தாயாருக்கு அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் தாம்பரத்தில் ஒரு குடியிருப்பினை ஒதுக்கீடு செய்தும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளார். கூர்நோக்கு இல்லங்களின் செயல்பாடுகளை மேம்படுத்த ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு IAS அதிகாரி மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சார்பாக ஒரு பிரதிநிதியும் உள்ளடக்கிய குழு ஒன்று உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். விருதுநகர் ஆவினில் முறைகேடாக பணி நியமனம் செய்த அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை அளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஆவின் நிறுவனத்தில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த 41 பேர் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க உத்தரவிடக் கோரி வழக்கு தொடர்ந்தனர். அப்போது தமிழ்நாடு அரசின் அரசாணையை மீறி விருதுநகர் ஆவினில் முறைகேடாக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதால் அந்த நியமனம் ரத்து செய்யப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முறைகேடாக பணியாளர்களை தேர்வு செய்த உயர் அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு என்பது குறித்து பால்வளத்துறை செயலாளர் ஆவின் மேலாண் இயக்குநர் உள்ளிட்டோர் பதிலளிக்க நீதிபதி தண்டபாணி உத்தரவிட்டார். கரூர் அருகே சூடாமணி மாசாணி அம்மன் கோயிலில் பூக்குழி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மாசாணி அம்மன் கோயிலில் 25ஆம் ஆண்டு பூக்குழி திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பூக்குழி இறங்குதல் நேற்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அமராவதி ஆற்றங்கரையில் இருந்து அக்னி சட்டி எடுத்தும் அலகு குத்தியும் பக்தர்கள் கோயிலை வந்தடைந்தனர். இதைத் தொடர்ந்து கோயில் முன்பிருந்த பூக்குழியில் இறங்கி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்சி மாவட்டம் சமயனூர் அருகே வரதட்சணை கேட்டு கணவர் கொடுமைப்படுத்துவதாக மாவட்ட ஆட்சியரிடம் ஊராட்சி பெண் கவுன்சிலர் புகார் அளித்துள்ளார். கண்ணனூர் கிராமத்தை சேர்ந்த சத்யா என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த புகாரில் திருமணத்தின் போது 45 சவரன் நகை மற்றும் சீர்வரிசை அளித்த நிலையில் வீடு கட்டுவதற்காக தனது பெற்றோரிடம் இருந்து 15 லட்சம் ரூபாயை கணவர் பெற்றதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து துன்புறுத்தும் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது நகை மற்றும் பணத்தை திரும்ப பெற்றுத்தர வேண்டும் என்றும் புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். விஷம பிரச்சாரங்களை முறியடித்து மெரினாவில் கருணாநிதிக்கு நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். ஈரோடு முதல் கடலூர் வரை சமூக நீதி பாதுகாப்பு திராவிட மாடல் என்ற தலைப்பில் விளக்க பரப்புரை நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கி வீரமணி அத்தனை எதிர்ப்புகளையும் கருணாநிதியின் எழுதுகோள் முறியடிக்கும் என்று கூறினார். யார் என்ன விஷம செய்திகளை வெளியிட்டாலும் பேனா தெளிவாக நினைவு சின்னமாக வரும். காரணம் அதில் உள்ளே இருக்கிற மை பெரியார் என்ற போராட்ட ஆயுதம். டெல்லியில் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஒன்று தீப்பற்றி எரிந்தது. கஞ்சவாலா அருகே லட்பூர் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்தது. மளமளவென பற்றிய தீ பேருந்து முழுவதும் பரவியது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் பேருந்து முழுவதும் தீயில் எரிந்து சாம்பலானது. நல்வாய்ப்பாக பேருந்தில் இருந்த சில பயணிகள் காயங்கள் இன்றி உயிர் தப்பினர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கடைகளில் விற்கப்படும் தின்பண்டங்களின் பாக்கெட்டுகளில் ஸ்டாப்லர் பின் அடிப்பதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க கோரி பள்ளி மாணவன் கரூர் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். வெங்கமேடு பகுதியைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு படிக்கும் விஸ்வக் நிதின் ஆட்சியரிடம் வழங்கிய மனுவில் தான் கடலை பருப்பு வாங்கி சாப்பிட்ட போது அதில் இருந்த ஸ்டாப்லர் தன் தொண்டையில் சிக்கி பாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே ஸ்டாப்லர் பின்னிற்கு பதிலாக நூலை கொண்டு அட்டைகளில் தைத்தால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது என்று சிறுவன் விஸ்வக் நிதின் யோசனை தெரிவித்துள்ளார். நான் வந்து அந்த கடலைப்பருப்பு சாப்பிட்டேன். அந்த பேக்கெட்ல இருந்து ஸ்டாப்லர் பின் வந்து என் வாய்க்குள்ள தொண்டைக்குள்ள போயிடுச்சு. இதுவே நான் வந்து அந்த தொண்டைக்குள்ள போகாம அந்த ஸ்டாப்லர் வயிற்றுக்குள்ள போய் மாட்டிருந்துச்சு. இந்த ஸ்டாப்லர் பின்ன எனக்கு வயிற்றை கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைமை வந்துடும். ஸ்டாப்லர் பின்னெல்லாம் அடிக்கிறதுக்கு பதிலா இது மாதிரி வந்து நூல்ல வந்து இது மாதிரி தைச்சு கடையில பண்ணோம்னா வந்து யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுன்ற எண்ணி நான் வந்து இந்த மனு வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து கொடுக்க வந்தேன்.
இந்தியாவில் முதன்முறையாக கனரக வாகனங்களில் ஹைட்ரஜன் எரிபொருளை கொண்டு இயங்கும் என்ஜின் தொழில்நுட்பத்தை ரிலையன்ஸ் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்தியாவில் 2070ஆம் ஆண்டிற்குள் முற்றிலும் கார்பன் வெளியேற்றம் இல்லாத நிலையை எட்டும் நோக்கில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக இந்த பிரத்யேக தொழில்நுட்பத்தை ரிலையன்ஸ் மற்றும் அசோக் லேலண்ட் நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கியுள்ளன. முற்றிலும் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட இந்த தொழில்நுட்பத்தை பெங்களூருவில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகப்படுத்தினார். கரூரில் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனையால் அதிமுக வட்டச் செயலாளரை வெட்டி கொலை செய்த வழக்கில் 3 பேர் சரணடைந்தனர். ராயனூர் பகுதியைச் சேர்ந்த வடிவேல் என்பவர் கடந்த 4ஆம் தேதி திருமாநிலையூரில் 3 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். 5000 ரூபாய் பணம் பெற்ற ஆட்டோ ஓட்டுநர் தேவா திருப்பி தராததால் வடிவேல் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தேவா தனது உறவினர்களுடன் இணைந்து வடிவேலை கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த தேவா மற்றும் அவரது உறவினர்கள் 2 பேர் சரணடைந்ததால் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டனர். தமிழ்நாட்டில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு சர்வதேச கால்பந்து போட்டிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியா நேபாளம் இடையேயான சீனியர் மகளிர் கால்பந்து போட்டியை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக நேரு விளையாட்டு மைதானத்தில் மேலாளர் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 15 மற்றும் 18ஆம் தேதிகளில் இந்தியா நேபாளம் மகளிர் அணிகள் நட்பு ரீதியில் விளையாட உள்ளதாகவும் இதற்காக தமிழ்நாடு மகளிர் கால்பந்து சங்கம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு விண்ணப்பித்து உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.